தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 16ஆம் தேதி. தேவனோடு சரியான உறவில் உள்ளீரா? ஏசாயா 32:17. நீதியின் கிரியை சமாதானமும், நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். நீதியை செயல்படுத்தினால் அது நமக்கு சமாதானத்தை பலனாய் வழங்குகிறது. நீதி 2 காரியங்களை குறிக்கிறது. ஒன்று, தேவனோடு சரியான உறவில் இருப்பது. இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக சரியான காரியங்களை செய்வது. தேவனோடு சரியான உறவில் இருப்பதற்கு ஒரே வழி, நம்முடைய கடந்த காலத்திலிருந்து மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படுவதாகும். நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு எவ்வளவாய் நன்மைகள் செய்தாலும் தேவனுடைய கண்களில் நாம் சரியாய் காணப்பட இதை தவிர வேறு வழி இல்லை. தேவன் நீங்கள் சரியானதை செய்வதற்கு முன்னர் உங்களை சரியாக மாற்றுகிறார். தேவனுக்கு எப்பொழுதும் நாம் செயல்படுவதற்கு முன் நாம் மாற வேண்டும் என விரும்புகிறார். தேவனிடமிருந்து இலவசமாய் மன்னிப்பை பெற்று விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் ரட்சிக்கப்பட்டு நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவது மட்டும் நமக்கு போதாது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்னர் நற்காரியங்களையும் செய்தல் வேண்டும். தேவன் நம்மை சரியானவர்களாக மாற்ற விரும்புவதின் நோக்கம், நீங்கள் நன்மை செய்கிறவர்களாகவும் ஆசீர்வதிக்கிறவர்களாகவும் மாறுவதற்காக. நற்கிரியைகளை செய்ய தேவனுடைய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். ஒருவரும் அதனை இழந்துவிடக்கூடாது. ஆகையால் தான் யாக்கோபு தன்னுடைய புத்தகத்திலே, இரட்சிப்பானது விசுவாசத்தின் மூலமாய் மட்டுமல்லாமல் கிரியைகளின் மூலமாய் வருகிறதா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். ஏனென்றால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததாய் இருக்கிறது. நாம் தேவனுடன் சரியான நிலையில் இருக்கும்போது சமாதானமும், சரியான காரியங்களை செய்யும் பொழுது சலனமற்ற அமெரிக்கையும் நமக்கு உத்தரவாதமாக என்றுமுள்ள சுகத்தையும் வழங்குகிறது. தேவன் உங்களுக்கு இந்த சமாதானத்தையும் அமெரிக்கையையும் சுகத்தையும் வழங்க விரும்புகிறார். நீங்கள் நீதியை விதைக்க விதைக்க அசைக்கப்படாத உறுதியையும் தேவனுக்குள் தோல்வியடையாத நிலையையும் அறுவடை செய்வீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.